உருவான திரைப்படங்களில் 20வது திரைப்படமாக வந்தது வாடைக்காற்று. இந்த வாடைக்காற்று திரைப்படம் ஆரம்பத்திலே ஒரு நாவலில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் திரு ஏ. சிவதாசன். அந்த திரைப்படத்தின் உதவி நெறியாளராக கடமையாற்றியவர் கே.எஸ். பாலச்சந்திரன். அது மட்டுமல்ல, அதில் நடித்தவர். அந்த 2 கலைஞர்களும் இப்பொழுது எங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த வாடைக்காற்று திரைப்படத்தை பற்றி உரையாட இருக்கிறோம். போட மாட்டீங்களே? நான் உனக்கு முதலாளி இல்லை, நீதான் எனக்கு முதலாளி. நான் தான் உங்களோட முதல். என்னை ஆள போற நீங்கள் முதலாளியே தான். அது என்ன வண்டாடுகள் கோமாரஸ்? அதுதானே அங்கவர். அவங்க இப்பதான் விலை எடுக்க தோங்கிருக்காங்க. பாரதத்தை விலைக்கு மேல விட்டுற கூடாது. ஏனடி பிலோ, நீ இன்னும் தூங்க இல்லையே? தண்ணி குடிக்கலுமின்னா நானம்மா. உனக்கு நித்திரவியாரை பிடிச்சிருக்கு. எங்க அடியாலும் பிடிச்சிருக்கிற குசினி பார்க்க மீது சத்தம் கேட்டுதம்மா, அதான் பார்க்க போறேன். திரு சிவதாசன் அவர்களே, நீங்கள் இந்த வாடைக்காற்று திரைப்படத்தின் தயாரிப்பாளர். இப்படியான ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது? அதை பற்றி சிறிது சொல்லுங்களேன். குறும்பசிட்டி கலையார்வமிக்க கலைஞர்களினால் உருவாக்கப்பட்ட கமலாலயம் கலைக்கழகம் நாடகங்கள் பலவற்றை மேடையேற்றி கொண்டிருந்தது. 10வது ஆண்டு நிறைவையொட்டி 1976ஆம் ஆண்டிலே ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அப்பொழுது இலங்கையில் வெளிவந்த சிறந்த நாவல்களுள் வாடைக்காற்று, நிலக்கிளி ஆகிய நாவல்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். எமது தயாரிப்பிற்கு வசதியாக நிதியுதவி, எமக்கு வசதியுள்ள நிதிக்கு தக்கதாக அந்த 2 படங்களையும் தேர்ந்தெடுத்தோம். அவற்றுள் வாடைக்காற்று தயாரிப்பதற்கு நாங்கள் முற்பட்டோம். இந்த வாடைக்காற்றிலே பிரதான பாத்திரம் ஒன்றிலே வேதாச்சலம் என்ற பாத்திரத்திலே நடித்தவர் நீங்கள் திரு கே.எஸ். பாலச்சந்திரன். அது மட்டுமல்ல, அந்த படத்தின் உதவி நெறியாளர். இந்த படத்துடன் உங்களுடைய தொடர்பு, நடிப்பு, அதாவது நடிகன் என்ற ரீதியில் உங்களுடைய அனுபவம் பற்றி சிறிது கூறுங்கள். நான் மேடை நாடக நடிகனாக, வானொலி நடிகனாக இருந்த காலகட்டத்தில் இந்த வாடைக்காற்று என்ற நாவலை வாசிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்த பொழுது, அந்த நாவலில் இடம்பெற்ற விருத்தாசலம் என்ற பாத்திரம், அதன் தன்மை, அதன் சிறப்பு, காட்டில் தன்னிச்சையாக தெரியும் அதன் பாங்கு என்னை கவர்ந்தது. இந்த நாவலை திரைப்படமாக்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த நாவல் திரைப்படமாகும். நான் விரும்பிய அந்த விருத்தாசலம் என்ற பாத்திரத்திலேயே நடிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனவே திரு சிவதாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கும்படி என்னை கேட்டு கொண்ட பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுவும் விருத்தாசலம் என்ற பாத்திரத்தில் நடிக்கும்படி கேட்ட பொழுது. இதன் உதவி இயக்குநராக நான் பணியாற்றும் சந்தர்ப்பம் கிடைத்தது அதிர்ஷ்டவசமானது என்றுதான் சொல்ல வேண்டும். திடீரென்று என்னை அழைத்து இந்த திரைப்படத்தின் உதவி இயக்குநராகவும் நீதான் கடமையாற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
நான் திரைப்படத்துறைக்கு புதியவனாக இருந்த பொழுதிலும் கூட இந்த திரைப்படத்துறையை பற்றி பல விஷயங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இந்த திரைப்படத்தில் பணியாற்றுவதன் மூலம் கிடைத்தது. ஏன் பிள்ளை எவ்வளவு நேரம் நேரத்தோட போய் குளிச்சுட்டு வந்தால் என்ன? பிலோமினாவோட கரைச்சு கொண்டு நின்றதுல நேரம் போயிட்டு அப்போ. நீ சொல்ல வந்ததை சொல்லுமா. சூசமுத்தர் பாத்தீங்களே அப்பு, போன பருவம் முடிகிற சமயமா போனவன் இந்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு உழைச்சு கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களே. ஓமா, நானும் கேள்விப்பட்டேன். கத்தையா காசு வச்சிருக்கிறானா. அதோட இன்னொரு விஷயம் கவனிச்சு, மத்தியதா எம்மாத்தியார் தான் இப்ப அவருக்கு நெருங்கின கூட்டாளி. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒரே கதையாத்தான் இருக்கு. அதோட வேற ஒரு கதையும் அடிபடுது. சவரிமுத்தம்மானே சொல்லி திரிகிறாராம். என்னவாம்? பிலோமினாவை மரியதாஸ் அம்மாட்டிக்கு கட்டி வைக்க போயினமா. இப்படித்தான் போன முறையும் கதையை கட்டி அவள் பட்டைய பரிசு கெடுத்தவன். இந்த முறை இந்துவங்கிறான் போல. குடியாரனே, அது ஒரு நாளும் திருந்தாள். இந்த ஒரு குடும்பத்தால இந்த ஊரே அவமானப்பட போகுதப்பு. சரி, ஊர் கதை என்னத்துக்குமா? நாங்கள் எங்கட அலுவலை பார்ப்போம். நீ இந்த காட்டை சுத்தி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு வாழ்ற வழிய பார்க்க. குப்பச்ச ஆணிய வார வரியம் குத்தையை குறுக்காமலுக்கு நீ எடுத்து செய்தால் என்ன? என்ற காலமும் போய்கொண்டிருக்கு. திரு சிவதாசன் அவர்களே, இந்த திரைப்படம் தயாரிக்கப்படும் பொழுது 2 நாவல்களை குறிப்பிட்டீர்கள். ஒன்று செங்கையாளியான் எழுதிய வாடைக்காற்று, அடுத்தது கதை பால மனோகரன் எழுதிய நிலக்கிளி. ஏன் வாடைக்காற்றை மட்டும் நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? நாங்கள் தெரிவு செய்த நாவல்களிலே இந்த 2 தான் எங்களுடைய பண வசதிக்கு ஏற்ப தயாரிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நிலக்கிளியை தான் நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தோம். அதிலே பதஞ்சலி என்று ஒரு கதாபாத்திரம் வருகிறது, பெண் கதாபாத்திரம். அந்த பாத்திரத்தை உணர்ச்சிபூர்வமாக நடிப்பதற்குரிய பெண் நடிகை இலங்கையில் பொருத்தமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 2 சிறந்த நாவல்களையும் நாங்கள் தெரிவு செய்த பொழுது இதனை தயாரிப்பதற்கு முன்பு எனது நண்பர் பாலு மகேந்திரா அவர்களிடம் இது பற்றி ஆலோசனை செய்தோம். இந்த 2 நாவல்களையுமே அவருக்கு கொடுத்து அவருடைய அபிப்பிராயம் கேட்ட பொழுது கூட அவரும் எனது கருத்தை தான் ஆமோதித்து, வாடைக்காற்றை தயாரித்தால் நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும் என்று ஆசை கூறி அவரை நான் இதிலே கலந்து கொள்ளும்படி அழைப்பு கொடுத்தேன். அவர் தான் கலந்து கொள்ள முடியாத நிலைமையையும் கூறி எனக்கு நல்லாசை வழங்கி இந்த படத்தை தயாரிக்க ஆசை கூறியிருந்தார். தேடுகிறேன் உயிரால்
வாடைக்காற்று திரைப்படத்தில், அதாவது வாடைக்காற்று நாவலில் வேதாச்சலம் என்ற பாத்திரம் மிகவும் முக்கியமான பிரதானமான பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டீர்கள்? அதன் அனுபவம் பற்றி சொல்லுங்கள். வேதாசனம் அல்ல, விருத்தாசனம். விருத்தாசனம் அந்த பாத்திரம். இந்த திரைப்படத்தில் அந்த பாத்திரம் மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரமாக இருந்தது. இதற்காக பல நடிகர்களை அவர்கள் தீர்மானித்து அவர்களை போடலாமா இவரை போடலாமா என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் திரு சிவதாசன் அவர்கள் எங்கள் மன்றத்தில் பல நாடகங்கள் நடித்திருக்கின்ற பாலச்சந்திரனை இந்த பாத்திரத்துக்கு நடிக்க வைத்தால் என்ன என்று அவர் யோசித்து இந்த படத்தின் இயக்குநராக தீர்மானிக்கப்பட்டிருந்த திரு பிரேம்நாத் மொராய்ஸ் அவர்களையும் இதன் ஒளிப்பதிவாளராக கடமையாற்ற தெரிவுபட்டு இருந்த திரு ஏவிஎம் வாசவம் அவர்களையும் மற்றும் KM வாசகர், A ரகுநாதன், செல்லையூர் செல்வராஜன் போன்றோர் மத்தியிலே இதற்கான ஒரு நேர்முக பரீட்சை ஒன்று நடத்தி பாலச்சந்திரனை இந்த விருத்தாசலம் என்ற பாத்திரத்துக்கு பொருத்தமானவரா என்று நினைத்து தேர்வு செய்து கொண்டார்கள். அதன் மூலம் தான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. சூசமுத்தண்ணே, உண்மையான அடையாளம் காணுங்கள், சரியா மாறி போறீங்க. பின்ன உன்ன போலே ஊர் மாறுது, உலகம் மாறுது, நீ மட்டும் இன்னும் மாறல. உண்மைதான் அண்ணே, ஊர் மாறுது, உலகம் மாறுது, உறவுகளும் மாறுது. ஆனால் நான் மட்டும்தான் மாறவில்லை. இனிமேல் நானும் மாறத்தான் வேணும். சரி, வாவன் இப்படி பேசி விடுவோம். ஊர் புண்ணமெல்லாம் என்ன செமியோன் இந்த வரை வாடி போட்டிருக்கானோ? செமியோன் மட்டும் இல்லையா அண்ணே, அன்னார்ல இருந்து மரியதாசன் புதுச்சம்மாட்டியும் வந்திருக்கார். எப்படியா? எல்லாரும் மாத்துக்காரங்கள் தான். நாங்கள் 7 தெரியும். அதனால எல்லா விதத்திலும் எங்களை சுரண்டவே வந்திருக்காங்க. இப்ப நானும் ஒரு முதலாளி யாழ்ப்பாணத்துல 2 ஹோட்டல் நடத்துறேன். கொழும்பிலே ஒன்று திறக்க போறோம். அண்ணே, உங்களோட என்னையும் கூட்டிக் கொண்டு போங்க. எனக்கு இந்த ஊரே வெறுத்து போச்சு. முதல்ல நான் வந்த காரியம் முடிய வேணும். படுவா செமியோனுக்கு ஒரு நல்ல பாடம் பற்றி வரும். அண்ணே, நான் வாடகை போவேன். நான் பாரு, நீ போ, நான் வீட்டை போட்டு வாடகை வரேன். பொதுவாக இலங்கை படம் தயாரிக்கின்றவர்கள் தாங்களும் நடிக்க வேண்டும் என்றொரு கருத்து வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. இந்த வாடைக்காற்று திரைப்படத்தை நீங்கள் தயாரித்தீர்கள். அதில் நடிக்க வேண்டும் என்றொரு எண்ணம் அல்லது ஆர்வம் வரவில்லையா? இது ஒரு நல்ல கேள்வி என்று நினைக்கின்றேன். நான் ஒரு வானொலி நடிகன், மேடை நடிகன், பல நாடகங்கள் நடித்துள்ளேன். அப்படி இருந்தும் இந்த படத்திலே ஒரு சிறு பாத்திரம் கூட நான் நடிக்கப்படாதென்ற கட்டுப்பாட்டுடன் இருந்தேன் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் உண்மையான சிறந்த நடிகர்களை குறிப்பிட்ட பாத்திரங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்நோக்குடன் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இந்த படத்திலே நடிக்காமல் இருந்தேன். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதில் நாம் மிகவும் கவனமாக இருந்து தெரிவு செய்ததனால்தான் இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது என்று கூட சொல்லலாம். நடிகர் தெரிவின் போது செமியோன், மரியதாஸ் 2 பாத்திரங்களை தவிர்ந்த ஏனைய பாத்திரங்களை தெரிவு செய்வதில் நமக்கு எந்தவித கஷ்டமும் இருக்கவில்லை. உதாரணத்துக்கு சுடலை சண்முகம் என்றதும் எங்களுடைய மனக்கண் முன்னே உடனே தோன்றியவர் KA ஜவாஹர். அதுபோலத்தான் விருத்தாச்சலம் பாத்திரம் என்றதும் எங்களுடைய மனதிலே தோன்றியவர் KS பாலச்சந்திரன் அவர்கள். இப்படி மிகுதியான பாத்திரங்கள் எல்லாவற்றிற்குமே சிறந்த நடிகர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் கஷ்டமான பாத்திரமாக இருந்தது நமக்கு இந்த செமியோன் பாத்திரமும் மரியதாஸ் பாத்திரம். அந்த பாத்திரத்திற்கு கூட நாங்கள் கடைசியாக சிறந்த இருவர்களை AE மனோகரன், டாக்டர் இந்திரகுமார் ஆகியோரை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை நாங்கள் சிறப்பாக தயாரித்து முடித்தோம். இந்த வாடைக்காற்று திரைப்படத்தின் இயக்குனர் பிரேம்நாத் மொராய்ஸ் என்று சொன்னாலும் அதனிடையே உதவி இயக்குனருக்கு நிறைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். உதவி இயக்குனர் என்ற வகையிலே உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த திரைப்படத்தில் உதவி இயக்குநராக கடமையாற்றும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திரைப்படத்துறைக்கு புதியவனாகத்தான் இருந்தேன். இருந்தாலும் கூட பல விஷயங்களை நான் இதன் மூலம் கற்றுக்கொண்டேன். இந்த திரைப்படத்தில் 90% இல்லை 100% வெளிப்புற காட்சியில் படமாக்கப்பட்ட திரைப்படம் வாடைக்காற்று. எனவே ஒலி, அதாவது வசனங்கள், நடிகர்கள் பேசும் வசனங்களை அங்கேயே ஒலிப்பதிவு செய்து கொள்வது அவ்வளவு சாத்தியமான காரியம் அல்ல. எனவே நாங்கள் இந்த வெளிப்புற படப்பிடிப்பில் திரைப்படமான இந்த திரைப்படத்தை 100% நாங்கள் டப்பிங், அதாவது வசனங்களை சேர்க்க வேண்டிய பணியில் ஈடுபட்டோம். வழக்கமான திரைப்படங்களில் அநேகமாக நாங்கள் கண்டுகொள்வது என்னவென்றால், நடிகர்களின் வாய் அசைவோடு
அந்த அவர்கள் பேசும் வசனம் இணைந்து வருவதில்லை, சிங் பண்ணுவதில்லை. ஆனால் 100% வெளிப்புற படப்பிடிப்பில் படமான இந்த திரைப்படத்தை நான் இந்த திரைப்படத்தின் எடிட்டராக கடமையாற்றிய திரு ராமநாதன், உதவி எடிட்டராக கடமையாற்றிய எல்மோ, மூவரும் இணைந்து 13 இரவு 13 பகல் கண் விழித்து கண் துஞ்சாது காத்திருந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக கவனமாக பார்த்து இந்த நடிகர்களின் வாய் அசைவோடு அந்த வசனங்களும் சேர்ந்து வருவதாக அமைத்தோம். இதுவே நான் மிகவும் கஷ்டப்பட்டு செய்த பணி என்று குறிப்பிடலாம். தயாரிப்பாளரை பொறுத்தவரை பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் எடுக்கும் நேரத்தை பொறுத்து அந்த தயாரிப்பாளர் பதறிக்கொண்டிருப்பார், தன்னுடைய பணம் போகிறதே என்று. தயாரிப்பாளர் என்ற ரீதியிலே இந்த படத்துடன் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே தயாரிப்பை பற்றி நான் பெற்ற அனுபவம் தான் கடைசியாக எனக்கு எஞ்சியதென்று கூற வேண்டும். பணம் அல்ல, கடைசியாக எனக்கு கிடைத்தது தயாரிப்பிலே பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தை நான் சிறிது விளக்கமாக கூற வேண்டும் என்றால், ஒரு படம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடிகர்கள் அனைவருமே தயாரிப்பாளரின் காலடியிலே இருப்பார்கள். படம் ஆரம்பிக்கப்பட்டதும், அதாவது முதலாவது படம் எடுக்கப்பட்டதும், ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கப்பட்டதும் அந்த நடிகர்கள் காலடியிலே தயாரிப்பாளர் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற நிலை உண்டு. செங்கை ஆழியான் எழுதிய நாவல்களிலே வாடைக்காற்று நாவல் ஒரு பிரபலமான நாவல். அந்த நாவலைத்தான் நீங்கள் திரைப்படமாக உருவாக்கினீர்கள். இந்த திரைப்படமாக வந்த பின்பு வாடைக்காற்று பரிசு பெற்றதாக நாங்கள் அறிவோம். அதை பற்றி சிறிது சொல்லுங்கள். வாடைக்காற்று திரைப்படத்தை நாம் யாழ்ப்பாண பேச்சு தமிழிலே தயாரித்திருந்தோம். ஒரு பரவலாக ஒரு அபிப்பிராயம் இருந்தது, நகைச்சுவை நாடகங்களைத்தான் யாழ்ப்பாண மொழியிலே செய்யலாம் என்று. அதை பிழை என்று நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாடைக்காற்று திரைப்படத்தை யாழ்ப்பாண தமிழிலே தயாரித்து நாம் வெற்றி கண்டோம். 1977 ஆண்டிலே இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட 6 தமிழ் படங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த ஒரு வருடத்தில் மட்டும்தான் ஜனாதிபதி போட்டிக்காக தமிழ் படங்களும் திரையிடப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அதிலே வாடைக்காற்று சிறந்த படமாக ஜனாதிபதியின் பாராட்டை பெற்றது. உப நடிகராக அந்த திரைப்படத்திலே நடித்த திரு தேசரத்னம் அவர்களுக்கும் பாராட்டு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பாலச்சந்திரன், நன்றி சிவதாசன் அவர்களே. தேடி வரும் திருநாளே, அதை தேடுகிறேன் உயிராலே. ஆடும் இந்த நெஞ்சில் நான் தேடும் உந்தன் உறவே, என்னை தேடி வரும் திருநாளே, அதை தேடுகிறேன் உயிராலே. அலை கடலின் கரை
என்னை தேடி வரும் திருநாள்